அனைவருக்கும் வணக்கம். இது கிளாஸ் 10 லெசன் 2ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷினில் பாருங்க, லைட் ரேஸ் ட்ராவல் ஃப்ரம் வேக்கூம் இன்டு கிளாஸ். இப்போ பாருங்க, இதுதான் லைட் ரே ட்ராவல் ஃப்ரம் வேக்கூம். இது வந்து உங்களுக்கு கிளாஸ் லேப். ஓகே, வேக்கூம் இன்டு த கிளாஸ் லேப். Light rays travel from vacuum into a glass lab whose refractive index is 1.5. இந்த glass lab ஓட refractive index 1.5. okay, if the angle of incidence, எப்பவுமே angle of incidence normal கூட தான் நம்ம calculate பண்ணுவோம். அப்ப இது normal, இது normal. 30 degree angle of refraction. இந்த incident ray இந்த glass lab மேல பட்டு இது ஒரு medium vacuum. okay, இந்த vacuumக்கு வந்து mu கொடுத்திருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. இது நம்ம தெரிஞ்சிருக்கணும், முதலே தெரிஞ்சிருக்கணும். இந்த கிளாஸ் லேபுக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க μ2 = 1.5. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ஆர். ஃபார்முலா தெரியும், μ2 by μ1 = sin A by sin R. sin A by sin R = μ2 by μ1. ஓகே, இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இதிலிருந்து நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ sin I by sin R equal to μ2 by μ1. இப்போ இந்த μ1 வந்து இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா μ1 sin I is equal to μ2 sin R. ஓகே, μ1க்கு நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும் முதல்லயே. μ1 ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த வேக்கூம் வந்து 1 into sin I sin 30 degree equal to μ2 வந்து நம்மளுக்கு 1.5 கொடுத்துருக்காங்க இன்டூ sin R தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, இப்போ sin 31 இன்டூ sin 30 வந்து 1/2 இன்டூ இந்த 1/1.5 கீழே வந்ததுன்னா உங்களுக்கு 1.5 1/1.5. இது வந்து sin R ஓட வேல்யூ. இப்போ நம்ம இப்படியே நம்ம திருப்பி எழுதிக்கலாம். sin R is equal to 1/1.5யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3. அப்போ 1/3 sin R. அப்போ R is equal to sin inverse, இந்த sin இந்த பக்கம் வந்துடும் 0.3333. அது வந்து ரொட்டேஷன் அப்படி போயிட்டே இருக்கு. 1/3 நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்க. ஓகே, இது வந்து இந்த ஆங்கிள் இந்த மாதிரி நேச்சுரல் சயின்ஸில் நம்ம பார்க்கணும். நியர்பை ஆன்சரை எழுதிக்கணும். நம்மளுக்கு வந்து புக்கில் 19.19 degree 45 டேஸ் கொடுத்துருக்காங்க. இது 19 degree 40 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. அப்போ நியர்பை வேல்யூ 0.33 பார்த்துக்கோங்க, 0.3333. இந்த நியர்பை வேல்யூ பார்த்து தான் நம்ம எழுதுகிறோம். எக்ஸாமில் ஒரு லாக் புக் கேட்டோம்னா தருவாங்க, அதில் நம்ம வந்து இந்த வேல்யூ நம்ம சர்ச் பண்ணி எழுதிக்கலாம். லாகதமிக் டேபிளில் பார்த்தோம்னா நமக்கு R ஓட வேல்யூ 19.45 degree. இதே மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான ப்ராப்ளத்தில் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பாய்.